கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், சூலூர் அருகே வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 10 வயது சிறுமி கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் என தெரிவித்தார். இது தொடர்பான புகாரை தொடர்ந்து 5 தனிப்படைகள் அமைத்து 250 சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு 24 மணி நேரத்தில் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் கூறினார். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளி கார்த்தி மற்றும் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த அவரது நண்பர் மோகன்ராஜ் ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஐஜி ரம்யா தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்திற்கு விரைவில் அரசின் நிவாரண உதவி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். சிறுமி கொலை வழக்கில் குற்றவாளிகள் விரைவாக கைது செய்யப்பட்டது போல் குற்றப்பத்திரிகை விரைவாக தயாரிக்கப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் மேற்கு மண்டல ஐஜி உறுதியளித்தார். கைது செய்யப்பட்ட கார்த்தி தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்வழக்கு சிறுமி மீதான பாலியல் வன்கொடுமை தொடர்புடையது என்பதால் வழக்கில் போக்சோ சட்ட பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு விரைவாக அரசின் தரப்பு நிவாரண உதவி தொகை கிடைக்க எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. எவ்வளவு துரிதமா பண்ண முடியுமோ, எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல புடிச்சோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷூர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸ தமிழக காவல்துறை என்ஷூர்